அடுத்ததாக we have the new action hero in town எல்லாருமே சொல்லிட்டாங்க. I would like to welcome லிங்கம் அவர்கள். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு அவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட் நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். நானும் அவங்கள மாதிரி வேற 2 பிட்டுக்கு எழுதிட்டு வந்திருக்கலாம். பட் அந்த அளவுக்கு கொஞ்சம் கற்றுல. நெக்ஸ்ட் டைம். ஜென்ரலாக ஒரு படம் முடிஞ்சோ இல்லை எப்பவுமே ஒரு இது இருக்கும். ஏதோ ஒரு ஃபோன் கால், ஏதோ ஒரு புது நம்பர், இல்லை ஏதோ ஒரு மெசேஜ், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, ஒரு படம் இருக்குது, இல்லை வேறு யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கதை இருக்குது அப்படின்னு சொன்னால் திடீர்னு அதை போய் எப்படியாச்சும் கேப்சர் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு இதுவும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைம். அப்புறம் அந்த 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 ப்ராசஸ் ஆஃப் இதில் வந்து என்னடா நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்றும் வரவும் மாட்டேங்குது, இல்லை நமக்கு தான் கதையும் கேட்க தெரியலையா, இல்லை நமக்கு இந்த கமர்ஷியல் சென்ஸே இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஆஃப் தாட்டில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஹாட் ஸ்டாரில் இருந்து ஓடிடி அப்படின்னு, ஏற்கனவே நான் அந்த 2 சுழல் சீரீஸ் பண்ணதுனால நம்ம வந்து ஏதோ ஓடிடி ஹீரோ அப்படிங்கிற மாதிரியும் இன்னைக்கு அண்ணாவெலாம் கூட அதுன்னு கேட்டாங்க. பட் ஆனால் சுழலாக இருக்கட்டும், லிங்கமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த தேட்டரில் வேணாலும் எந்த ஷோ போட்டாலும் ஒரு படம் அளவுக்கு அந்த சீரீஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த அந்த நேர்த்தியோடையும் அந்த குவாலிட்டியோடையும் இருக்கும். நான் எப்படி இதை பாசிட்டிவாக பார்த்துக்கிறேன்னா, சுழல் 1ல் நான் 2 படம் நடிச்சிருக்கேன், சுழல் 2ல் இன்னும் 2 படம் நடிச்சிருக்கேன், லிங்கம்ல இன்னும் 2 படம் நடிச்சிருக்கேன். ஸோ கவுண்டாக இதுவாக வச்சுக்கணுன்னு என்ன நானே பாசிட்டிவாக இதுன்னு வச்சுக்கிறேன். அண்ட் லிங்கமுக்கும் சரி இது ஓடிடிக்கும் படத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதான். அதில் தேட்டரிக்கல் போய் மக்கள் எல்லாருமே பார்த்து இன்னைக்கு ஒரு ப்ரெஷ் ஷோ இல்லை ஒரு ப்ரீமியர் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே என்ன சொல்ல போகிறாங்க, இல்லை அவங்க என்ன ரியாக்ஷன் இதுவாக இருக்க போகுதுங்கிற ஒரு ஆர்வத்தை ரிசீவ் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த படத்தோட ஃபஸ்ட்டு கதை கேட்டப்போ இந்த படம் நம்ம பயங்கரமாக எப்படியோ ஒன்று பண்ணிடணும், இது ரிலீஸ் ஆகுற அந்த ஃபஸ்ட் நாள் தான் சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறமேல அதோட ரிலீஸ் டைம் அப்போ ஒரு பெரிய சந்தோஷத்துக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு மூமெண்ட் இருக்கும். மித்தபடி நடுவில் இருக்க ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். மேபி நம்ம செலக்ட் பண்ணுற படமும் நம்மளை போட்டு உருட்டி பெரட்டி அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் பிடிக்குது. அண்ட் லிங்கம் 2022 ஐ திங்க் நவம்பர் டிசம்பர் வந்து லக்ஷ்மி சார் கதை சொன்னார். நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு சேர் போட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மொத்த ஸ்ட்ரெச்சாக ஒரு 3-4 எபிசோடுக்கு அப்புறம் ஒரு பிரேக்கு, அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு இது கேட்ட உடனே இது உண்மையாலுமே நம்மளை நம்பி, ஏன்னா எனக்கு ஒரு இமேஜா இல்லை நம்ம பண்ண படம் இருக்கா இல்லை நம்ம மூஞ்சியா என்னங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப சாஃப்டா மேபி அதனோட சின்ன ஃபேஷியல் அப்பியரன்ஸாக இருக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. எனி கேரக்டர் ஆர் இன்னைக்கு ஒரு கேங்ஸ்டராகவோ இல்லை ஒரு டானாவோ நாசிகைன்னு ஒரு டிரான்ஸ்ஜெண்டராகவோ ஏதோ ஒரு இதில் எப்படியோ எஃபர்ட் போட்டு ரொம்ப நேர்த்தியாக அதை கொடுத்து அதை மக்கள் பார்க்குறப்போ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் மாற்றணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை லிங்கம் வந்து பூர்த்தி பண்ணுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி பிரதீப் சாருக்கும் அண்ட் லக்ஷ்மி சாருக்கும். ஏன்னா அவங்க பிரதீப் சார் கிட்டே யார் வேணாலும் பண்ணியிருப்பாங்க. அவர் எந்த ஹீரோக்கு வேணாலும் இது போயிருக்கலாம். ஏற்கனவே இதுவாக இருக்க மீன் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்கிற ஹீரோஸ் போயிருக்கலாம். இதை நம்பி ஓகே இவன் பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட என்ன நான் நம்புற மாதிரியே அவங்களே நான் நம்பினதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் ஷூட்லாம் போனோம். வேறு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அது ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் வந்தது. பிரேக் வந்ததுக்கப்புறமேலு அப்படியே உள்ள லக்ஷ்மி சார்ட்ட இதுன்னு கேட்ப மறுபடியும் எப்போ ஆரம்பிக்கிறோன்னு அதில் ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக வேறு யாராக மாறிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்குள்ளேயும் ஒரு தாட், மேபி அடுத்த மாற்றம் நம்ம தான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டிலேவா அப்படிங்கிறதும் இருந்தது. பட் ஆனால் அது எதுவும் மாறாமல் அவங்க ஒரு நம்பிக்கையோட மறுபடியும் தே ஸ்டார்டட். தென் பிரசாந்த் உள்ள வந்தார். கூப்பிடுவேன், ஐயா எப்பங்கய்யா போக போகிறோம். லக்ஷ்மி சார் கூப்பிடுவேன், ஐயா எப்பங்கய்யா போக போகிறோம். நிலா கூப்பிடுவேன், ஐயா எப்போ போக போகிறோம் அப்படின்னு
இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரே டைம்ல லிங்கமை பத்தி யோசிச்சேன்னா ஒரு 5 பேர்த்துக்கு நான் ஃபோன் பண்ணும், அப்பதான் அந்த கரெக்டான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இது. அண்ட் லிங்கமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் அபவுட் லிங்கம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃப்ரெண்டு வந்து லிங்கமோட ஆப்போசிட் வீடு. அவர் லிங்கமை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் தினேஷ்ன்னு சொல்லிட்டு அவர் லிங்கமோட பைக்கில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாம் லிங்கமை பற்றி பேசுறதும் லிங்கமை பற்றி சொல்கிற விஷயங்களும் இது ஒரு பெரிய பேலன்ஸ். அதாவது இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ் இருக்குல்ல. ஒரு ரவுடியை பிடிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் லிங்கமோட சேலஞ்சிங் பார்ட்டாக நான் பார்த்தேன் நான். அண்ட் லிங்கம் எனக்கு ரொம்ப 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 க்ளோஸ் டு ஹார்ட். ஒன்று ப்ராசஸ் ஆஃப் த ஃபிலிம். நீங்கள் இப்போ யோசிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிடிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேங்ஸ்டர் படம் எடுத்திருக்காங்கன்னா வேறு யாருமே நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்கும். பிரசாந்த் சார்லாம் 11 மணி அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு வந்திருப்போம். வந்தோடனே திருச்சியில் எங்கே முட்டை போட்ட பிரெயின் ஃப்ரை இருக்கு, முட்டை போடாத பிரெயின் ஃப்ரை இங்கே இருக்கு அப்படிங்கிறத பக்காவா தெரிஞ்சு வச்சிருப்பாரு. நம்மளை கவனிச்சுக்கிறதுல திருச்சி போனீங்கன்னா ஒரே ஒரு நம்பருக்கு கூப்பிடுங்க ஐயாக்கு. அதாவது அவங்க டீமே திருச்சி போறப்பெல்லாம் இனிமேல் கவலையப்பட தேவையில்லை. அவரோட டீமே வந்து இது இருக்கு. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கம் ஆக்டர்ஸ் அதில் இருக்கிற எல்லாருமே இல்லை அவங்களுக்கெல்லாம் 2 கார்டு போடணும். நீங்கள் அடுத்த தடவை லைசன்ஸ் 2 கார்டு போட்டுருங்க. கோகுல்லாம் வந்து உரிமையில கட்டிட்டு வந்திருக்கான், ஒரு தடவை வந்து வேஷ்டியை கட்டிட்டு வந்திருக்கான். ஆனால் அது வேற ஆள் ஒரு பாஸ் ஆகும் அப்படி. இது ஏன்னா வந்து அந்த அடையாளத்தை மறைக்கிறதுக்குன்னு. ஸோ அதனால எல்லாருமே அவர் வந்து என்னன்னு ஆமா திவ்யா வந்து பொண்ணு பாக்குறதும் அவரு தான். ஆக்சுவலி அவரு தான் நீங்க ஃபர்ஸ்ட் போட்டிருக்கணும். அவர் தான் அதிகமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ மீன் அவங்களோட ஹோல் டீமுமே ஒரு மாதிரி ஃபன்னா, ஒரு எந்த இடத்துல இதை பண்ண மாட்டோம் இது இல்லாம எல்லாருமே எல்லா வேலையுமே பண்ணி அவங்க படமா நினைச்சு பண்ண படம் தான் அது லிங்கம். அண்ட் விகடன் அவங்களும் மேம் சார் அண்ட் செல்வா சார் நம்ம மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கும் இந்த படத்து மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஹாட்ஸ்டாரோட குட்டி சார் அண்ட் பிரதீப் சார். ஆக்சுவலி இது வந்து பிரதீப் சாரோட ஒரு குழந்தை மாதிரி. ஏன்னா இந்த கதையை இனிஷியேட் பண்ணி இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய எஃபர்ட் போட்டு இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிச்சுட்டது பிரதீப் சார் தான். அண்ட் அது நான் பண்ணணும்னு நம்பி அதை எனக்கு கொடுத்ததுக்கும் நன்றி. ஏன்னா இதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். ஏதோ ஒரு வரதுக்குள்ளே தானே நம்மளும் சூஸ் பண்ண முடியும். என்ன இது இருக்கோ அந்த இதில் வந்து நம்ம எதாவது பெஸ்ட்டாக ட்ரை பண்ணணும்னு இதாக இருந்துச்சு. அண்ட் லிங்கம்காக நான் ஒரு ப்ராஜெக்ட் அட்வான்ஸ் வாங்கி இது பண்ணது அதே டைம்லைனில் வந்ததுனால எனக்கு லிங்கம் பண்ணணும்னு அந்த அட்வான்ஸ் திருப்பி கொடுத்து இந்த இது பண்ணேன். அண்ட் அது வந்து நான் எடுத்த என்னோட இன்ஸ்டிங்க்ட் சொன்ன ஒரு பெஸ்ட் டெசிஷன் தான் நான் இப்போ நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக லிங்கம் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் எனக்கு. அண்ட் இப்படியோன்னு ஏதோ ஒரு விதத்தில் அண்ணால அதுன்னு கேட்டாங்க, உங்களாச்சு ரொம்ப நாளாச்சு பார்த்து ரொம்ப நாள் எனக்கும் உங்களை எல்லாம் அடிக்கடி பார்க்கணுன்னு ஆசை தான். நிறையா படம் பண்ணுங்கிற ஆர்வமும் இருக்குதான். பட் எனக்கு கொஞ்சம் ஸ்லோ. இதை முடிச்சிடணும். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல இதுவாக இருக்கும். ஏன்னா நிறைய பிரேக்ஸ் இருக்கும். இந்த லுக்கில் மாறினா எனக்கு ரொம்ப ஒரு பேரனாய்ட் ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸோ அதனால ஓரளவுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல அது போகிறது தான் எனக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப நேர்த்தியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸுமே ஒவ்வொரு படம் பண்ணுறப்போ ஒரு பிரேக், ஒரு இதிலிருந்து அடுத்த கட்டமாக டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் மக்களும் ப்ரெஸ்ஸும் நம்மளை நம்பி இவன் ஏதோ ஒன்று பண்ணால் ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நம்பினவங்களுக்கும் நம்பிட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மியூசிக் டைரக்டர் வந்து நான் நேற்று ஷோவில் தான் பார்த்தேன். நான் கேட்டேன், நான் லக்ஷ்மி சார்கிட்ட கேட்பேன், சார் மியூசிக் தான் சார், பேக்ரவுண்ட் தான் சார்,
நம்ம நடிச்சதை எலிவேட் பண்ணி ஏதாச்சும் ஒன்று இதுவாக இருக்கிறதுக்கு அவர் தானே. நான் இன்னும் இந்த 7-8 எபிசோட் பார்க்கல. அவர் எங்கிட்ட தான் சொல்றாரு, தலைவா நீங்க 7-8 பாருங்க, 7-8 பாருங்க. நான் வந்து ஈகராக வெயிட் பண்ணிருக்கேன் ப்ரோ. லைக் உங்க ஒர்க் சூப்பரா இருக்கு, லைக் எல்லாருமே சொன்ன மாதிரி. அண்ட் திவ்யாவுக்கு வந்து என்னன்னா, நம்மளுக்கு நடிப்பு ஆர்வம் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ஆர்வம் கரெக்டு தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஷாட்லேயும் நம்மளுக்கு ஒரு க்ளோஸ் வைப்பாங்க, அப்படியே இந்த பேக்ரவுண்ட்ல இதுன்னு இவனுக்கு மட்டும் வைங்க, எல்லா க்ளோஸையும் இங்கேயே வைங்க ஹீரோக்கு அப்படின்னு ஒரு ஒரு ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு இது வரும். அவங்களுக்கு வந்து என்னன்னா என்ன எல்லா டயலாகும் இதுவா இருக்கு. ஒரு ரெண்டு இது கூட வச்சிடக்கூடாது, அப்படி வச்சோம்னா அவங்களுக்கு வந்து அவங்க வரல அப்படின்னு ஒரு இது இருக்கும். பட் இந்த இதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டு ஷி ஹஸ் டன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பீச்சில் வெயிலெல்லாம் போட்டு நிறைய மாண்டேஜ் எல்லாம் எடுத்து இதுவாக இருக்கு. அண்ட் அவங்க பண்ணதில் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீன் வந்து எங்கள் 2 பேத்துக்கும் ஒரு எமோஷ்னலான ஒரு சண்டை இருக்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், 8th எபிசோட் நினைக்கிறேன். அவங்க ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பூர்ணிமா அவங்களோட சில போர்ஷன்ஸும் நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. வெரி போல்ட். அவங்களோட நடிப்புலையும் அவங்களோட கண்ணிலையும் ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு இது தெரிஞ்சு. அண்ட் வெரி தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எனக்கு என்னை பற்றி நேற்று இதுன்னு பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்மளை பற்றி ஏதாவது கொஞ்சம் 2-3 பெருமையாக பேசினா கொஞ்சம் சந்தோஷப்படுறது தானே, அதுக்கு தானே படம் பண்ணுறோம். அண்ட் லிரிசிஸ்ட் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நல்ல இருக்கு பாட்டுகள் எல்லாமே. அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன், வேற ஒன்றும் இது இல்லை. பட் எல்லாத்துக்குமே இந்த படத்தை இந்த சீரீஸில் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. ஜாகிர் ப்ரோ, சாரி இல்லைங்கிறனால மறந்துட்டேன். அவர் தான் ஒரு கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள். வெரி ஸ்வீட் பர்சன், கொஞ்சம் ஜாலியான, கொஞ்சம் கோமா, வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. போஸ் வெங்கட்னா பயங்கர கோஆப்ரேட்டிவாக எல்லாருமே சூப்பராக இதுன்னு பண்ணியிருக்காங்க. எனக்கு நேற்று ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ராஜநாதன் சார் அவர் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அதுதான் என் மனசில் நான் வந்து சந்தோஷப்பட்ட ஒரு இது. என்னதுன்னா, நம்ம ஒருத்தரோட பயோபிக் பண்ணுறோம், ஒரு கேங்ஸ்டரோட பயோபிக் பண்ணுறோம். அவர் வெளில வந்தோடனே எதுன்னு சொன்னார், இந்த இது லிங்கம் பார்த்துருந்தா லிங்கமே அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும்னு நினச்சப்பா அப்படின்னாரு. ஏன்னா அவர் லிங்கமோட ட்ராவல் பண்ண ஒருத்தர். இது எதையும் க்ளோரிஃபை பண்ணியோ இல்லை ஒரு இது என்னது வன்முறையை தூண்டுற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு இது இட் இஸ் அ வெரி ஃபேமிலியில் நடக்கிற ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா. அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. நான் பேசினதே என்னோட இதுலேயே மொத்தமாக அதிகமாக இதான் ரொம்ப பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக தி ஷோ ரன்னர் தி சாமர் பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்கள் மல்டி டைமென்ஷனல் ஒரு வெர்சடைல் இப்படி நிறைய பட்டங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். அவருக்கு இன்ட்ரடக்ஷன் பிடிக்காதுங்கனால சின்னதாக சொல்லிட்டு பிரசாந்த் ஆகுச்சு. எனக்கு பிடிக்கும், உட்காந்து உங்களுக்கு பிடிக்காது. கடவுளுக்கு நன்றி. அதான் வழக்கம்ல நம்ம வீடுங்கிற மாதிரி சரி, நம்ம ஆட்கள் தானே. போன மாதம் தான் பார்த்தோம், எல்லாரும் நம்ம அண்ணன் நம்ம அக்கான்றனால எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் வந்திருக்கேன். ரைட்டர் டைரக்டர் கதை சொல்கிற மாதிரி ஒரு பெரிய கதை சொல்லிட்டாரு. ஸோ நான் தேங்க்ஸ் சொல்ல வந்த எல்லாத்தையுமே அவர் சிறப்பாக முடிச்சிட்டாரு. அதனால் ரொம்ப 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 நன்றி லக்ஷ்மி ஐயா. என் ரொம்ப ஈஸியாக இருக்கிறாருன்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இந்த ஷோரூமர்னா என்னன்னு தெரியல, ஏன் இந்த ஷோரூமர் திடீர்னு ஒருத்தர் ஏதோ புதுசாக ஷோரூமர்ன்றாங்களே அப்படின்னா அந்த டவுட் என்னன்னா, அதை வழக்கமாக காமெடியாக சொன்னேன். எல்லாரும் அவங்க இந்த வேலையை பார்ப்பாங்க, அந்த வேலைலாம் சரியாக நடக்குதாங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி சரி இதுக்கு ஒரு சம்பளம் எடுக்கிறாங்களே அப்படின்னு இது சும்மா பார்த்தா போதும் சார், நீ சும்மா பார்த்தா போதும்னு சொல்லி பிரதீப் சார் கூப்பிட்டாரு. என்னோட ஆட்டோகிராஃப் ஸ்னேகா வந்து நிலா எப்பயுமே ஜாலியாக எனக்கு என்னன்னாலும் என்ன பிரச்சனைனாலும் அவங்ககிட்ட பேசலாம், என்ன வேணாலும் அப்பப்போ காசு கேட்டால் கூட தருவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ அவங்க 2 பேரும் என்னை வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஊசிப்பட கூப்பிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள கூப்பிட்டு வந்தாங்க. நம்மளால ஒரு வேலையை செஞ்சால் கூட சரியாக செஞ்சிடலாம். இங்கே போனால் லட்சுமி திட்டுவாரு, ஐயா என்னங்க இதுதானே உங்களை வேலைக்கு வச்சுருக்காங்க போய் கேளுங்க அப்படின்னு. அங்கே போனால் ஒரு பட்ஜெட் இருக்குது. 100 வருஷம் சினிமாவில்
விகடன் நான் ஃபர்ஸ்ட் விகடன் ஆஃபீஸில் போய் என்ன பார்த்து இப்படி இருக்குது இப்போ தான் முதல் முறையாக விகடன் ஆஃபீஸில் வரேன். எம்டி சார் ரூம்குள்ளே போகிறேன். எனக்கு பயங்கர பயம். ஆனால் 100 வருஷத்தில் அவங்க எவ்வளவோ சினிமாக்காரங்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ ரைட்டர்ஸ், எவ்வளோ அறிவாளிகள்லாம் பார்த்துருப்பாங்க. என்னை அவங்க ட்ரீட் பண்ண விதம் வந்து எனக்கு பயங்கரமாக, இப்போ என்ன சொல்லணும், இப்போ நம்ம எப்படி சொல்லணும், அந்த மாதிரி விகடன் எனக்கு ஒரு வீடு. எப்போ வேணாலும் போய் அவர் தான் ஒரு டோர் திறக்கணும், என்ன திறந்தே தான் இருக்கும் நம்பிக்கையிலே நான் எப்பயுமே அந்த வீட்டுக்குள்ளே போவேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் மேம்க்கு, ரொம்ப தேங்க்ஸ் ராதிகாவுக்கு, ரொம்ப தேங்க்ஸ். செல்வா சார் ஒரு சைடு லக்ஷ்மி அடிப்பார், ஒரு சைடு செல்வா சார் அடிப்பார், ஒரு சைடு ஜெயசீலன் வந்து அடிப்பார். எல்லாம் கடந்து போனால் நீலாம் அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணுவா, என்ன ஃபர்ஸ்ட் கோட்டை அழி முதலிருந்து போடுங்க அப்படின்னு. ஸோ நம்பராக பார்க்குற வேலையை விட இந்த வேலை ரொம்ப 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 கஷ்டமான வேலை. பட் அதை வந்து டைரக்ட் அவர் லட்சுமி சார் சொன்ன மாதிரி தான், இது ஆரம்பத்துலேருந்து யார் டைரக்டரு, யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். இது எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இது முழுக்க முழுக்க லக்ஷ்மி சரவணகுமாரோட படைப்பு. இது வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் அப்போ கூட சொல்லுவேன், பிரதீப் சார் இப்போ சொல்கிறேன் விகடன் மேம்கிட்டையும், என்னன்னா ஐயா நான் சும்மா பக்கத்தில் உட்காந்துக்கிறேங்க, நீங்கள் பண்ணுறதா பண்ண போகிறீங்க, நீங்கள் நேராக போய் சொன்னால் ஒன்று சொல்லுவாங்க, அது நீங்க சொல்லுங்கள் நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒன்றும் இல்லை உங்கள் படம் உங்ககிட்ட வந்துடும் சொல்லி ஃபர்ஸ்ட் நாளில் ஆரம்பித்தோம். அப்படியே கொஞ்சமாக அந்த படத்தை அவர் கையில் கொடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக போய் நான் ஒரு மாமன்னு ஒரு படம் பண்ணிட்டு வந்தேன், வாரண்ட்டுன்னு ஒரு சீரியஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஏதாவது கதைனா போய் நம்ம செட்டில் போய் உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி பயங்கரமாக வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக உண்மையாக அவருடைய லைஃபாக 24 ஹவர்ஸும் இந்த ப்ராஜெக்டை பற்றி மட்டுமே நினச்சிட்டு அவர் லைஃப்பில் அவர் சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கை மாறணுன்றது அவர் ஆல்ரெடி மாறிடுச்சு. அவருடைய உழைப்பு வந்து ஃப்ரேமில் தெரியுது. ரொம்ப 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 மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்க ஐயா. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எப்பவுமே எனக்கு ஒரு பழக்கம், என்கிட்ட ஒரு நாள் பேசினாலும் நமக்கு ரொம்ப நாள் பழக்கமான மாதிரி நான் எப்பவுமே பேசுவேன். அப்படிதான் இப்பயும் என் டீம் அவர் சொன்ன மாதிரி ஒரு மேன்ஷன் இருக்கு, நான் உண்மைதான். எனக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்கு. அந்த டீம்ல லட்சுமி சொன்ன அவர் வராரோ இல்லையோ நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். எப்பயுமே அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் போய் அவர்கிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் எனக்கு ஒரு கதை டெவலப் பண்ணி கொடுங்க நான் போய் நின்னேன். ஸோ அதான் இப்பயும் அதே மரியாதையோட அதே ரெஸ்பெக்டோட எப்பயுமே என்னுடைய தாட் ப்ராசஸ்க்கும் உங்களுடைய கிரியேட்டிவ்ஸ்க்கும் மரியாதை இருக்குங்க ஐயா. நீங்கள் எந்த டவுட்டும் பண்ண வேணாம். இந்த ஷோ லிங்கம் வந்து லட்சுமி சரவணகுமாரோட ஷோ தான். ஏன்னா ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல நான் இருக்கனால எல்லாருமே அதை போடுறாங்க. இந்த அளவுக்கு படம் எடுக்கனா நமக்கு அறிவு கிடையாது, சும்மா அப்படி ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் தான். அடுத்த பிரதீப் சாருக்கு தேங்க்ஸ். கதிரையா அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து அவர் தான் டானாவே பயங்கரமா உண்மையாக உழைச்சி. அதான் பிரதீப் சார் சொன்ன மாதிரி தான், இந்த ஃபிசிக்கலா இது கரெக்டாக ஓகேவா அப்படின்னு டவுட் வர்றப்பெல்லாம் கண்ணிலே நடிச்சு நான் பெரிய டான் ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பேன் அப்பப்போ. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ பொறுமையாக இந்த ப்ராஜெக்ட் வந்து உண்மையான லவ் பண்ணி ரிசீவ் பண்ணி பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. திவ்யா மேமும் அதே மாதிரி தான். திடீர்னு மாடர்னாக இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ வரும், அப்படியே வந்து அங்கே ஒரு பாவலதானியில் ஒரு பொண்ணு நடந்து வருவாங்க, பயங்கரமாக இருக்கும். அவங்களுமே போட்டு நடித்தாங்க. அடுத்து வந்து பூர்ணிமா மேமும் அப்படி தான் பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். அப்புறம் சாகிர் ப்ரோ 10 வருஷமாக ஒருத்தன் கதை கேட்டுகிட்டே உட்காந்துதான், நல்ல கதை வேணும்னு. ஆனால் நான் சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காக வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்பி பண்ணார். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் அவருக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும்னு நம்புகிறேன். லிரிக்ஸ் ஐயா இப்போ தான் பார்த்தேன், உங்கள் சாங்கெல்லாம் கேட்டேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்டில் வரப்போ ஃபஸ்ட்டு வந்தோன்னா டெக்னீஷியனாக முன்னாடி வேறு டெக்னீஷியன்ஸ் இருந்தாங்க. நான் அப்புறம் என்னன்னா என் கம்ஃபர்டபுளுக்காக நிறைய விஷயங்கள் நான் மாற்றினேன். டிகேபி அப்புறம் எடிட்டர் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர் எல்லாரும் போய் இந்த படத்தை கரெக்டாக கரை சேர்த்தோன்னு ஒவ்வொரு நாளும் வேண்டிகிட்டே இருந்தேன். இது பார்த்துட்டு லட்சுமி ஐயா வந்து நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்போ எல்லாம் கரெக்டாக வேலை பார்த்துருக்காங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி என்னோட டீமோட என்னோட பிரதர்ஸ் எல்லாருமே, என்னோட அசிஸ்டன்ட் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து இது வந்து பிரசாந்த் ப்ராஜெக்ட், இது வந்து லட்சுமி ப்ராஜெக்ட் அப்படின்னா இல்லை, எல்லா ப்ராஜெக்ட்டும் எல்லாருமே வேலை பார்ப்போம். அதே மாதிரி பயங்கரமாக இதில் வேலை பார்த்து கொடுத்தாங்க. ரொம்ப 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 நன்றி. பிரதீப் சார் ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் அவர் சொன்ன மாதிரி தான் ஸ்கிரிப்ட் என்னை உள்ள விட்டதுக்கப்புறம் ஒரு வாரத்தை கூட என்னாச்சு ஏதாச்சு இது நல்லா வருதா வரலையான்ற எந்த டவுட்டுமே இல்லாமல் இருந்தாருன்னு நம்பினேன். நேற்று எல்லாரும் பார்த்து வெளியே வந்தாலும் யார்ட்டையும் கேட்காம நேரம் அவர்கிட்ட தான் போய் கேட்டேன், எப்படி சார் இருக்கு அப்படின்னு. ஓகே நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன பேசுன்னு தெரியல, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வழக்கம் போல் நான் வந்து எப்பயுமே பெருசாக நம்புறது பிரசன்ட் மீடியா தான். என்னை எப்பயுமே ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே உங்களோடது, நீங்கள் போட்டது தான்.
ஸோ இந்த ப்ராஜெக்டையும் பாருங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்கள். ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா டைரக்டர் அடுத்த படம் நல்லா பண்ண சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் தேங்க்ஸ் கார்டு போடலாம். மதுரை நம்பி சார் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். மணிஜி கூட்டு போனார். நான் அதுக்கப்புறம் போய் ஒரு சுற்றுனேன். நாகர்கோவில் எனக்கு என்னென்ன தெரியாது, இந்த வாழ்க்கை தெரியாது, அதனால் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்த சாதின்னு ஒரு ரைட்டரு, இனிமேல் நிறைய பேர் வந்து அர்னால்டு அரசுன்னு சொல்லி ஒருத்தர், நிறைய பேர் இந்த கதைக்காக வந்து ஹெல்ப் பண்ணாங்க. பரோலில் வந்து தூக்கு சொல்லணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து நைட்டு விடிய வந்து உட்காந்து கதை சொன்னார். இது மாதிரி நிறைய நண்பர்கள் திருச்சி சேட்டண்ண மாயாண்ண அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே இதுக்காக உழைச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய உழைப்பு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி எடுத்துரும் நம்புறேன். தேங்க்யூ. நன்றி பிரசாந்த் அவர்களே. அடுத்ததாக நம்ம எல்லாருமே காத்திருந்த லிங்கம். இதோட இந்த வட்டார வழக்கு எழுதுறதுக்கு வந்து என்னோட நண்பர் வாஸ்து எழுத்தாளர் அவர் வந்து எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டா இருந்தாரு. நான் முதல்ல வந்து கிரவுண்ட் ஒர்க்காக நார்வேல் பண்ணும்போது என் கூட வந்து அவர் தான் டிராவல் பண்ணாரு. இந்த கதை நடந்த இடங்கள்லாம் காமிச்சது எனக்கு வந்து வாஸ்து தான். அடுத்ததா நான் முக்கியமா நன்றி சொல்ல வேண்டிய 2 பேருக்கு சொல்லாம மறந்துட்டேன். ஒன்று எங்க டைரக்டர் வசந்தபாலன். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டீசெண்டா ஒரு சட்டை போட்டு ஒரு பேண்ட் போட்டு நிக்கிறேன்னா அதுக்கு முக்கியமா அவர் தான் காரணம். ஏன்னா சென்னை வரும்போது எனக்கு நாகரிகமாக பேச கூட தெரியாது. அவர் தான் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்த்துக்கிட்டு சினிமாவை சொல்லி கொடுத்து அவர் ஆஃபீஸில் தங்க வச்சு 3 வேளை சோறு போட்டு என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. இன்னைக்கு அவர் இங்கே வர முடியல, அவர் படப்பிடிப்புனால. அவருக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். அடுத்ததா நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணனாலும் அவரும் என்னோட டைரக்டர் தான், ராம் சார். இந்த வேலை நடந்துட்டு இருக்கப்போ எனக்கு சில தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு, சில பயம் இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப பொறுமையான ஆளு நான் வந்து அப்படின்னு சொல்றது வந்து இந்த இதுக்காக நான் போட்டுக்கிட்ட ஒரு வேஷம் கூட சொல்லலாம். என்னை மாதிரி பொறுமையே இல்லாத எல்லாத்தையும் சண்டை போடுற ஆள் பார்க்கவும் முடியாது. இவருக்கு தெரியும், இங்க முன்ன இருக்கிற சில பத்திரிகை நண்பர்கள் தெரியும். அப்படிதான் நான் இருந்தேன். அப்போ இது எனக்கு இருக்கிற பெரிய சவால் என்னன்னா, என்னால பொறுமையை அதை செய்ய முடியுமான்னு, அப்புறம் சரியா செய்ய முடியுமான்னு. ராம் சார் தான் என்கிட்ட சொன்னாரு, டேய் உனக்கு என்ன தோன்று நீ போய் செய்டா, அது சரியோ தப்போ அது சரியா வரும் அப்படின்னு சொன்னாரு. பல சமயங்கள் வந்து நமக்கு வந்து நல்ல மாஸ்டர்ஸ் யாருன்னா நம்ம என்ன சொல்றது கூட ஒண்ணுதான் பார்த்துக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு குரல் நமக்கு தேவைப்படுது. அது அந்த குரல் வந்து என்னன்னா நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அப்படி ஆட்கள்கிட்ட கூட பல சமயங்கள்ல வர்றதில்லை. ஆனா அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லும்போது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அவரை வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து நினைச்சு பார்த்துக்கிறேன். நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.